ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா அடிநீம் விதைகளை நம்ம நட்டு விட போகிறோம். இந்த அடிநீம் விதைகளை நான் பார்த்திங்கன்னா பழைய விதை தான் எடுக்கிறேன். இந்த பழைய விதை முளைச்சி வருதா இல்லைன்றதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் அடிநீம் விதைகளை எப்படி வளர்க்கணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அதில் என்ன மாதிரி மண்கலவை நம்ம போடணும், எந்த மண்கலவை போட்டால் அது நல்லா வருன்றது மாதிரி அதுக்கு செப்பரேட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நான் என்ன விதை எடுத்து வச்சுன்னு இருக்கேன்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த விதை. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் சிங்கிள் பெட்டல், ஒயிட் மல்டி பெட்டல் தான் இருக்குது. இது ரொம்ப பழைய விதைன்றதுனால நான் மொத்தமாக போட்டு விடலான்னு இருக்கிறேன். அதுக்கான பாட் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அகலமான பாட் தான் நான் எடுத்துன்னு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆற்று மண்ணில் எடுத்துகிட்டா அடிநீம் விதைகளை வளர்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆற்று மண்ணில் நல்லா செழிச்சிட்டு அதை மேலே போட்டிருக்கேன். மேலே போட்டு தண்ணியை ஊற்றிட்டேன். ஸோ அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்டக்கப்புறமா நம்ம போடணும். ஆற்று மண் இல்லாதவங்க நீங்கள் கோகோ பீட்லேயும் நீங்கள் பண்ணலாம். கோகோ பீட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து நம்ம ரீபாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆற்று மண்ணில் இருந்தால் ஒரு 6 மாதம் கூட நம்ம இந்த பாட்டிலே விட்டுடலாம். இப்போ நான் விதைகள் எல்லாமே நான் தூவி விடுறேன். எல்லா விதையும் தூவிட்டேன் பாருங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் விதைகளை தூவி விடுறது. நான் எப்போயுமே ஒரு விதை போட்டேன்னா சின்னதாக பள்ளம் பண்ணிவிட்டு அப்படி நான் போட்டு விடுவேன். இப்போ அப்படியே தூவி விட்டுருக்கேன். நம்ம சாஃப் போட்டு வைக்கிறதுனால பாருங்கள், அந்த சாஃப்லாம் அப்படியே அதில் இருக்குது. இது ரொம்ப நல்லது தான். இது மேலே நம்ம செழிச்ச மண்ணை அப்படியே லைட்டாக தூவி விட்டுடலாம். ரொம்பவும் நம்ம அந்த விதைகள் மூடிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாகவே மூடுற மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப மூடக்கூடாது. எல்லாமே நான் மண் தூவி விட்டுட்டேன். இதுக்கு நம்ம இந்த செழிச்ச மண் ஆற்று மண் எடுக்கிறதுனால விதை முளைச்சி வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எப்படி பார்த்துக்கலான்னா இது மழையில் படாமல் ஒரு பிரைட் லைட்டில் இல்லை நிழலில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி தண்ணி மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். விதை நம்ம போடுறோம்னா அந்த மண்ணில் ஈரப்பதம் இருந்துனே இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ட்ரை ஆகிற மாதிரி விடக்கூடாது. நிறைய பேருக்கு விதை முளைக்கலன்றவங்க அந்த மண்ணோட ஈரப்பதத்தை நம்ம பார்த்து செக் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றணும். இதோட ரிசல்ட் நான் முளைச்சது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் விராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.